பிரித்தானியாவின் மிகவும் மோசமான குற்றவாளி ஒருவருக்கு இன்று தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வீடுகளில் வைஃபை மற்றும் இணைய சேவைகளை பாவிப்பவர்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய லண்டனில் பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற அசிட் தாக்குதல் நாடளாவிய ரீதியில் பெரும் கவலைகளை உருவாக்கியுள்ளது. ரயிலில் மோதுண்டு நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியா தொடர்பான செய்திகளை நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் UK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரித்தானியாவின் மிகவும் மோசமான குற்றவாளி என வர்ணிக்கப்படும் நபர் ஒருவருக்கு இன்று தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு வழங்கப்பட்டிருக்க தண்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார். 100 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான கொக்கையின் போதைப் பொருளை தெற்கு அமெரிக்க நாடாகிய ஈக்வடோர் என்கின்ற நாட்டில் இருந்து யூகேக்கு கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யூகேனுடைய ஸ்கொட்லாந்துக்கு கடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி கடத்தி கொண்டு வருகின்ற போது அவர் பிடிபட்டு கடந்த 4-5 வருடங்களாக தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். இன்று அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. 20 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் மிகவும் மோசமான குற்றவாளி என இவர் வர்ணிக்கப்படுகின்றார். இவருக்கு 59 வயசு. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜமி ஸ்டீவன்சன் என்றதான் இவருடைய பேர். இவருக்கு ஒரு பட்ட பேரும் இருக்குது. ஐஸ் மேன் என்பது இவருக்கான பட்ட பேர். அதாவது போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வருவதால் இவருக்கு ஐஸ் மேன் என்கின்ற ஒரு பட்ட பேரும் இருக்கின்றது. இவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு கண்டெய்னர்ல ஈக்வடோர் நாட்டில் இருந்து யூகேக்கு வாழைப்பழங்களை இறக்குமதி செய்திருக்கிறார். அப்படி பல நூற்றுக்கணக்கான வாழைப்பழ பெட்டிகளை இறக்குமதி செய்திருக்கிறார். அதில் குறிப்பிட்ட சில பெட்டிகளில் இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்துட்டு அதுக்குள்ள கொக்கையின் போதைப் பொருளை மறைச்சு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வரைக்குள்ள 2020ஆம் ஆண்டில் இவர் பிடிபட்டிருக்கிறார். கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று இன்று அவருக்கான சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் அண்மை காலத்தில் முறியடிக்கப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்களில் இது மிகவும் பெரியதெனவும் அதிகளவு பெறுமதி கொண்டதெனவும், அதாவது 100 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதி கொண்டதெனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மத்திய லண்டன் பகுதியில் இடம்பெற்ற அசிட் தாக்குதலானது நாடளாவிய ரீதியில் பலத்த கவலைகளை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திங்கட்கிழமை பிற்பகல் 4:42 அளவில் ஒரு முகமூடி அணிந்த ஒரு நபர் அசிட் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக. அதாவது லண்டனிலே இருக்கின்ற வெஸ்ட்மின்ஸ்டர் அகாடமி, இந்த பாடசாலைக்கு முன்பாக 3 மீது இந்த அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. முகத்தை நன்கு மறைத்து கொண்ட உயரமான ஒரு இளைஞர் இந்த அசிட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 14 வயது மாணவியும் 16 வயது மாணவனும் மற்றும் 27 வயதுடைய ஒரு பெண்மணியும் மோசமான முறையில் இந்த அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார்கள். தாக்குதலாளி இன்னமுமே கைது செய்யப்படவில்லை. தாக்குதலாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். அவர் உயரமான மெல்லிய மற்றும் கருப்பு நிறத்தை கொண்டவர் என்று சொல்லப்படுது. அவருக்கான அடையாளங்கள் சொல்லப்படுது. இருந்த போதிலும் கூட அவர் இன்னமுமே கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான அந்த 14 வயது மாணவியினுடைய தந்தையார் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அழகான மகளுக்கு இப்படியான ஒரு கொடூரம் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு என்று சொல்லியும், தான் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். இளைஞர்கள் மத்தியில் இப்படியான கலாச்சாரங்கள், வன்முறை கலாச்சாரங்கள் மேலோங்கி இருக்கிறது ஏன் என்று சொல்லி தனக்கு தெரியல என்று சொல்லியும், தன்னுடைய 14 வயதுடைய மகள் ஏதுமே அறியாத ஒரு அப்பாவி என்று சொல்லியும் அந்த தந்தையார் பேட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு சம்பவம் இன்று UK முழுவதும் ஒரு பரவலான கவலையை உருவாக்கி இருக்கின்றது. அண்மை காலமாக இளைஞர்கள் பல்வேறு விதமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஹைவே எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றது. எதற்காக மன்னிப்பு கோரியிருக்கணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கிரேட்டர் லண்டன் ஏரியாவை சுற்றி ஓடுகின்ற வட்ட பாதையாகிய M25 மோட்டவேல இன்று காலை ஒரு பாரிய குழி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பாரிய குழி வீதியின் நடுவில் ஏற்பட்டது நிறைய பேர் அவதானித்து நேஷனல் ஹைவேக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். இருந்த போதிலும் கூட நேஷனல் ஹைவே அதிகாரிகள் உடனடியாக செயல்படவில்லை. அதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அந்த குழிக்குள்ள நிறைய கார்கள் போய்
போய் விழுந்து, அதாவது அதில் சேதமடைந்து 20க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து அதில் சேதமடைஞ்சு அந்த வீதியினுடைய ஓரத்தில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாம் இன்று காலை 6 மணி முதல். பிறகு தாமதமாக வந்த தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் பின்னர் அந்த பாதைகளை மூடி அந்த குழியை அடைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்களாம். இதில் வந்து 20க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து ஒன்றோடொன்று மோதி அந்த குழிக்குள்ள விழுந்து பாரிய சேதங்களை சந்தித்திருக்கின்றன. பின்னர் தேசிய நெடுஞ்சாலையைச் சேர்ந்த அதிகாரிகள் 2 லைன்களை M25 மோட்டர்வேயினுடைய 2 லைன்களை மூடி பின்னர் அந்த குழியை அடைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். இந்த குழி வந்து எங்க ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா M25 மோட்டர்வேல வந்து ஜங்ஷன் 12க்கும் ஜங்ஷன் 13க்கும் நடுவில் தான் ஏற்பட்டிருக்குது. அதாவது ஸ்டெயின்ஸ் நகருக்கு அருகாமையில் தான் இந்த குழி வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த குழி காரணமாக விபத்துக்குள்ளான கார்களினுடைய சாரதிகள் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள். பிரித்தானியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சியாகிய கன்சர்வேட்டிவ் கட்சியினர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மை காலமாக அவர்கள் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு வந்து பிரதானமாக 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று வந்து அவர்கள் தற்போது ஆட்சியில் இல்லை, எனவே ஆட்சியினுடைய அந்த சுமை வந்து அவர்களுடைய தோள்களிலே இல்லை. அதன் காரணமாக அவர்கள் எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களாம். இரண்டாவது காரணம் வந்து புதிதாக பொறுப்படுத்திருக்கின்ற லேபர் கட்சி பிரதமர் கியர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து வருகின்றது. பதவியேற்ற நாளிலிருந்தே பல்வேறு விதமான நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் சந்தித்து வருகின்றது. இது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதுபோக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற பல தீர்மானங்கள் பொதுமக்கள் மத்தியிலே வந்து வரவேற்பை பெறாத காரணத்தால் வந்து அது கூட கன்சர்வேட்டிவ் கட்சியினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றதாம். எனவே அவர்கள் வந்து அண்மை காலமாக பல்வேறு விதமான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நபர் ஒருவர் ட்ரெயினில் மோதுண்டு பலியான சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இன்று புதன்கிழமை பிற்பகல் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் விக்டோரியா ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுகின்ற சவுத் ஈஸ்டர்ன் தொடருந்தில் வந்து நபர் ஒருவர் மோதப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். இந்த ட்ரெயின் வந்து விக்டோரியா ஸ்டேஷன்ல இருந்து பெக்கனம் ஜங்ஷன் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. போகின்ற வழியிலே இந்த விபத்து நடந்திருக்கின்றது. இதனால் வந்து பாரிய போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனில் இருந்து சவுத் ஈஸ்டர்ன் ட்ரெயின் எடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்பவர்களும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சவுத் ஈஸ்டர்ன் ட்ரெயின் எடுத்து லண்டன் விக்டோரியா ஸ்டேஷன் நோக்கி வருபவர்களும் தங்களுடைய ட்ரெயின் நேர அட்டவணையை இணையதளங்களில் பரிசோதிக்கும்படி கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளையில் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த நபருடைய பெயர் விவரங்களோ இதர விவரங்களோ இதுவரை வெளியாகவில்லை. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பிரித்தானியாவில் வீடுகளில் வைஃபை மற்றும் இணைய சேவைகளை பாவிப்பவர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், யூகேல வந்து அண்மை காலமாக சைபர் அட்டாக் என்று சொல்லப்படக்கூடிய இணையவழி தாக்குதல்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற பிரபலமான மருத்துவமனைகள் மீது இந்த சைபர் தாக்குதல் நடைபெற்றது. அதில் வந்து ஏராளமான நோயாளிகளுடைய தரவுகள் எல்லாம் களவாடப்பட்டு அவை பொதுவெளியில் இணையதளங்களில் பகிரப்பட்டன. இது சம்பந்தமான செய்திகளை வந்து நாங்கள் ஏற்கனவே பல முறை பகிர்ந்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மை காலமாக வந்து ட்ரெயின் ஆப்பரேட்டர்ஸ் மற்றும் TFL போன்றவற்றினுடைய இணையதளங்கள் தாக்குதலுக்கு இலக்காகி அதிலிருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்களுடைய தகவல்கள் திரட்டப்பட்டு அவை களவெடுக்கப்பட்டு இணையதளங்களில் பகிரப்பட்டன. இது போன்ற சைபர் அட்டாக் என்று சொல்லப்படக்கூடிய இணையவழி தாக்குதல்கள் யூகேல வந்து அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய ஒரு கட்டமாக ஒரு புதிய ஆய்வு ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது யூகேல இருக்கிற தெரிவு செய்யப்பட்ட 3000 பேரை மையமாக வைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், யூகேல வீடுகளில் வந்து வைஃபை மற்றும் இணைய சேவைகளை பாவிப்பவர்கள் அதை வந்து சரியான முறையில் வந்து பாவிக்கிறீர்கள் என்று சொல்லியும் சரியான முறையில் வந்து பராமரிக்கிறீர்கள் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் ப்ராட்பேண்ட் வாங்குறோம் என்று சொன்னால், ஒரு கம்பெனிகிட்ட இருந்து ப்ராட்பேண்ட் வாங்குறோம் என்று சொன்னால் வாங்கி அதை ப்ளக் பண்ணி போட்டு அதை நாங்கள் பாவிக்க ஆரம்பிப்போம். அப்படியே அதை பாவிச்சு கொண்டிருப்போம். ஆனால் அதுக்கு வந்து அவ்வப்போது வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணணும். ஃபேர்ம்வேர் என்று சொல்லப்படுற அந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வப்போது அப்டேட் பண்ணணும். இது மிக முக்கியமானது. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராட்பேண்ட் வேண்டைக்குள்ளே அதோட சேர்ந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு என்று சொல்லி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வரும். அந்த பாஸ்வேர்டை வந்து நிறைய பேர் மாத்திர இல்லையா.
அப்படி மாற்றாத போது அது வந்து சைபர் அட்டாக் செய்கிறார்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்குமாம். எனவே நீங்கள் புதுசாக ஒரு ப்ராட்பேண்ட் ஒன்று வாங்கின உடனடியாக செய்ய வேண்டிய வேலை வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து மாற்றணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டை வந்து மாற்றணும். அப்பொழுதுதான் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்த 3000 பேரை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு 10 பேர்லையும் வந்து 9 பேர் பாஸ்வேர்ட் மாற்றுறதும் இல்லையாம், அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறதும் இல்லையாம். அதனால் வந்து மிக இலகுவாக வந்து சைபர் அட்டாக் நடத்துபவர்களுக்கு அது வசதியாக இருக்காம் என்று சொல்லப்படுது. எனவே உங்களை அறியாமலே உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ப்ராட்பேண்டுகளிலிருந்து தகவல்களை அவர்கள் திருடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே யூகேல வந்து வீடுகளில் ப்ராட்பேண்ட் பாவிப்பவர்கள், வைஃபை பாவிப்பவர்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணணும். உடனடியாக பாஸ்வேர்டை மாற்றி அதை பாதுகாக்கணும். அதுபோக அந்த டிவைஸுக்குரிய சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து உடனுக்குடனே செய்து கொண்டே இருக்கணும். இது ரெண்டும் மிக முக்கியமானது என இப்பொழுது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது ரெண்டையும் வந்து நிறைய அலுவலகங்கள் கூட செய்கிறது இல்லையாம். அதன் காரணமாகத்தான் அவர்கள் மீது சைபர் அட்டாக் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி இந்த புதிய ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழடி அஞ்சுகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.